குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டி.கே. சிதம்பரநாதர். தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளில் டி.கே. சிதம்பரநாதர் பற்றியாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்துலையும் இருக்க சோர்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் டி.கே. சிதம்பரனாரோட இயற்பெயர் சிதம்பரநாதர். இவங்க பெற்றோர் வந்து தீத்தாரப்பர், மீனாம்பாள். இவர் பிறந்தது வந்து 11/9/1882 16/2/1954 வரைக்கும் இவருடைய காலம். இவர் பிறந்தது வந்து திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் பிறந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம்னா குற்றால முனிவர், தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், கடித இலக்கிய முன்னோடி. டி.கே. சிதம்பரனாரோட சிறப்பு பெயர்கள். இவர் வாங்கிய பட்டம் வந்து ரசிகமணிங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு. தமிழுக்கு செய்த தொண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய சுவைக்கு என்று ஓர் அமைப்பை ஏற்படுத்தியவர் இந்த டி.கே. சிதம்பரநாதர் தான். டி.கே.சினாலும் அவர் தான், டி.கே. சிதம்பரநாதர்னாலும் அவர் தான். இலக்கிய சுவை அமைப்பின் பெயர் வந்து வட்டத்தொட்டி. இந்த வட்டத்தொட்டின்னு எதுக்காக பெயர் வந்துச்சுன்னா, இவரது வீட்டில் உள்ள வட்ட வடிவ தொட்டிக்கட்டில் ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடும் கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசும். அதனால தான் அதுக்கு வட்டத்தொட்டின்னு பேர் வந்துச்சு. இந்த வட்டத்தொட்டியோட உறுப்பினர்கள்னால் கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி, ரா. பி. சேதுப்பிள்ளை, 3 ராஜகோபாலாச்சாரி, பாஸ்கர தொண்டைமான், வையாபுரி பிள்ளை. இந்த வட்டத்தொட்டியோட உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி, 2வது ரா. பி. சேதுப்பிள்ளை, 3வது ராஜகோபாலாச்சாரி, 4வது பாஸ்கர தொண்டைமான், 5வது வையாபுரி பிள்ளை. இலக்கிய தொண்டு. டி.கே.சியோட இலக்கிய தொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக கூறி புகழ் பெற்றவர் இவர். கம்பராமாயணத்தில் ஈடுபாடு. கம்பராமாயணத்தில் பல பாடல்களை இடைச்செருக்கல்கள் என நீக்கி விளக்க உரையுடன் கம்பர் தரும் ராமாயணம் அப்படிங்கிற தலைப்பில் இவர் வெளியிட்டார். எப்படி பாருங்கள், கம்பராமாயணத்தில் பல பாடல்களை இடைச்செருக்கல்கள் என நீக்கி அதுக்கு விளக்க உரையுடன் கம்பர் தரும் ராமாயணம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டார். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா கம்பர் யார், அதாவது கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒளி, அற்புத ரசம் அப்படிங்கிற 4 நூலை எழுதியிருக்காரு. கம்பர் யார், கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒளி, அற்புத ரசம் அப்படிங்கிற 4 நூல் எழுதியிருக்காரு. உரை எழுதி பதிப்பித்த நூல்னு பார்த்தோம்னா முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். இந்த 2 இதுக்கும் உரை எழுதி இவரே பதிப்பிச்சிருக்காரு. முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். டி.கே. சிதம்பரனாரோட பணிகள்னு பார்த்தோம்னா சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக இருந்திருக்காரு. எப்போனா 5 வருஷம் இருந்திருக்காரு. 1930 1935 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்புறம் வழக்கறிஞர் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் தலைப்பதையே விரும்பினார். யார்? டி.கே.சி. வழக்கறிஞர் பணி செய்கிறத விட நமக்கு தமிழ் இன்பத்தில் தலைப்பதையே தான் அவர் விரும்பினார். அவருடைய அரசியல் ஈடுபாடு 1927 சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றினார். சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் நல்லா பார்த்துக்கோங்க, மேலவை உறுப்பினர். ஓமந்தூர் ராமசாமி சென்னை மாநில முதல்வராக இருந்தபோது தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் பரிந்துரை செய்தது இவர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை முத்திரை சின்னமாக பரிந்துரை செய்தது யார்? டி.கே. சிதம்பரனார். அப்போ முதல்வராக இருந்தவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி. இவருடைய சிறப்புகள்னு பார்த்தோம்னா தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவி சுவைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. 2வது தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்புகளையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தலைவரை இவர் தான். யார்? டி.கே. சிதம்பரனார். என்ன சொல்லியிருப்பார்? தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவி சுவைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்புகளையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தலைவர் டி.கே. சிதம்பரனார் தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டி.கே. சிதம்பரனாரை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.